டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அதிமுக தரப்பில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என்று அந்த வாசகத்துடன் அதிமுக தரப்பில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அதிமுக சார்பில் போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என்று அந்த அதிமுக தரப்பு போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த அதிமுக தரப்பு போஸ்டர் குறித்த விரிவான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கற்பகம், தமிழக அரசின் டாஸ்மாக் துறையில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் டாஸ்மாக் ஊழல் எடுத்துக்காட்டும் விதமாக 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய சுவரொட்டிகள் பெரம்பலூர் நகர்ப்பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், 4 ரோடு, பாலக்கரை, வெங்கடேசபுரம், துளியூர் சாலை உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சுவரொட்டிகளானது ஒட்டப்பட்டுள்ளது. இதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகரில் பொதுமக்கள் கூடும் பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பில் அந்த தியாகி யார் என்ற இதே சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகளால் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.